நாங்கள் இன்றைக்கி தான் ஆயுத பூஜை கும்பிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஆயுத பூஜை அன்றைக்கே சாமி கும்பிடணும்னு நினைப்பேன். ஆனால் எந்த வருஷமும் நடந்ததில்லை. இந்த வருஷமாச்சு கரெக்டாக கும்பிடலான்னு நினச்சேன். அன்றைக்கி தான் என் ஆஃபீஸில் செலிப்ரேஷன் இருந்தது. அதனால் அங்கே போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் தான் வந்திருந்தேன். வந்ததுலேருந்து க்ளீனிங் வேலையே கரெக்டாக இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் டேவே கும்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். பொதுவாக க்ளீனிங் வேலை ஆரம்பித்தாலே ஒரு 2 டேஸ் போல் இழுத்துரும். ஆனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 6 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் எடுக்கல. அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணது இந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. மூக்கடெல்லாம் வேக வச்சுட்டேன். அப்படியே எல்லாத்துக்கும் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வீடே ரொம்ப மங்களகரமாக இருந்தது. வண்டியெல்லாம் ஈவினிங் போல் என் ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஆயுத பூஜை கும்பிடும் போது எல்லாரும் புக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் எந்த சப்ஜெக்ட் எனக்கு வராதோ அந்த சப்ஜெக்டோட புக்கை தான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வைப்பேன். இதில் மேலேயே யாரோட புக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமான பிளெஸ்ஸிங் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே போகும்.